Good morning, student. Welcome to the World of Lovely Lawrence YouTube channel. Okay. இந்த வீடியோவில் நம்ம என்ன பார்க்க போகிறோம் அப்படின்னா உங்களோட 12th ஸ்டாண்டர்ட் மேக்ஸ் புக்கை எக்ஸசைஸ் வைஸாக டாபிக்ஸ் வைஸாக என்னென்னலாம் இருக்குன்றத ரொம்ப டீட்டெயிலாக நம்ம படிக்க போகிறோம். ஓகே, ஃபஸ்ட்டு அதுக்குள்ளே போகிறதுக்கு முன்னாடி நம்ம ஃபஸ்ட்டு லெசன் வந்து என்ன இருக்குன்னு தெரிஞ்சுக்கலாம். ஃபர்ஸ்ட் லெசன் என்ன உங்களுக்கு அப்படின்னு பார்த்தீங்கன்னா அப்ளிகேஷன் ஆஃப் மேட்ரிசஸ் அண்ட் டிட்டர்மினன்ட். ஓகேவா? ஸோ பேசிக்காக மேட்ரிசஸ்னா என்ன அப்படின்னா தமிழ்ல அணிகள்னு பேரு. அணிகள்னா என்ன? அழகுன்னு அர்த்தம். கரெக்டா? தமிழ்ல மேட்ரிசஸ்னா அணிகள். அணிகள். அணிக்கு என்ன அர்த்தம்? தமிழ் மீனிங் அழகுன்னு அர்த்தம். ஓகேவா? அப்ப என்ன படிக்க போறோம் அந்த டாபிக்ல? அழகோட டைப் என்ன, அந்த அழகு என்னென்ன அப்ளிகேஷனாக கொடுத்துருக்காங்கன்றதை வச்சு ரொம்ப டீட்டெயிலாக நம்ம படிக்க போகிறோம். சரி, உங்களோட எக்ஸசைஸ் 1.1 நீங்கள் ஓப்பன் பண்ணீங்க அப்படின்னா என்னெல்லாம் தெரிஞ்சால் என்னால் சால்வ் பண்ண முடியும், என்னென்ன கான்செப்ட்லாம் அதில் இருக்குது, எப்படி அதை அப்ரோச் பண்ணணும், எப்படி அதை சால்வ் பண்ண போகிறோன்றத ரொம்ப டீட்டெயிலாக பார்க்க போகிறோம். ஓகே, புக்கு ஓப்பன் பண்ணீங்கன்னா அப்ளிகேஷன் ஆஃப் மேட்ரிசஸ் அண்ட் டிட்டர்மினன்ட் இருக்குது. ஃபஸ்ட்டு சாப்டரில் எக்ஸசைஸ் 1.1 ஆரம்பிச்சிருப்பாங்க. சரி, இந்த 1.1 படிக்கிறதுக்கு எனக்கு என்னென்ன வேணும் அப்படின்னு பார்த்தீங்க அப்படின்னா ஃபர்ஸ்ட் ஒன்று, 2 மேட்ரிக்ஸ் கொடுத்துட்டாங்கன்னா அந்த 2 மேட்ரிக்ஸை எப்படி ஆட் பண்ண போறோம்னு தெரியணும். 2 மேட்ரிக்ஸ் கொடுத்துட்டாங்கன்னா அதை எப்படி சப்ட்ராக்ட் பண்ண போறோம்னு தெரியணும். 2 மேட்ரிக்ஸ் கொடுத்தா அதை எப்படி மல்டிப்ளை பண்ணணும்னு தெரியணும். ஒரு மேட்ரிக்ஸ் கொடுத்து அந்த மேட்ரிக்ஸ்க்கு எப்படி டிரான்ஸ்போஸ் கண்டுபிடிக்க போறீங்கன்னு தெரியணும். அதுக்கப்புறம் என்ன தம்பி, நீ சிங்குலா இல்லை கம்மிட்டடா? சிங்குலர் மேட்ரிக்ஸ்னா என்னன்னு தெரியணும், நான் சிங்குலர் மேட்ரிக்ஸ்னா என்னன்னு தெரியணும். அதுக்கப்புறம் என்ன இருக்கு? டிட்டர்மினன்ட் இருக்கு. டிட்டர்மினன்ட்ல 2x2 டிட்டர்மினன்ட் என்ன, 3x3 டிட்டர்மினன்ட்னா என்ன அப்படின்னு படிக்க போறோம். அதுக்கப்புறம் நம்ம அஜ்ஜு குட்டிமா படிக்க போறோம். அஜ்ஜு குட்டிமா என்ன சொல்லுது அப்படின்றத நம்ம கொஞ்சம் டீட்டெயிலா பார்ப்போம். அஜ்ஜு குட்டிமா ஃபார் 2x2 மேட்ரிக்ஸ், 3x3 மேட்ரிக்ஸ். அஜ்ஜு குட்டிமா இஸ் பேசிக்கலி அட்ஜாயிண்ட் ஆஃப் மேட்ரிக்ஸ். நெக்ஸ்ட் இன்வர்ஸ் மாமி. இன்வர்ஸ் மாமிக்கு என்னென்ன வேணும்ன்றது ரொம்ப நல்லா பார்க்க போறோம். அட் ஃபைனலா ஒன்னே ஒன்று இருக்கு, அது என்னன்னா நம்மளோட ஆர்த்தோகோனல் அத்தை. ஆர்த்தோகோனல் அத்தை என்ன சொல்லுது, ஆர்த்தோகோனலோட பேசிக்ஸ் என்ன, அதை பத்தி படிக்கிறது தான் இந்த என்டையர் சாப்டர் 1.1. ஓகே, 1.1ல வேற என்ன இருக்கு அப்படின்னு பார்க்கும்போது இதுல ஒரு 10 தேரம்ஸ் படிக்கணும். ஒரு எக்ஸசைஸ் எழுதுறாங்க அப்படின்னா ஃபண்டமெண்டல் கான்செப்டா தேரம்ஸ்லாம் எழுதுவாங்க. அந்த தேரம்ஸ்ல என்ன சொல்லுது, அது எதை பேஸ் பண்ணி இருக்குன்னு படிக்கணும். நெக்ஸ்ட் எவ்வளவு எக்ஸாம்பிள் இருக்குன்னு பாத்தீங்கன்னா ஒரு 12 எக்ஸாம்பிள்ஸ் இருக்கு. அதுக்கப்புறம் எக்ஸசைஸ்ல ஒரு 15 சம் இருக்கு. நீங்க நம்ம முன்னாடி ஒரு 10 தேரம் சொன்னோம் பார்த்தீங்களா, அந்த 10 தேரம் பேஸ் பண்ணி தான் நிறைய இருக்கும். அந்த எக்ஸசைஸ் ஃபுல்லாவே நம்ம சால்வ் பண்ற மாதிரி இருக்கும். இதை தாண்டி ஒரு 3 டெஃபினிஷன் இருக்கு. ஃபர்ஸ்ட் டெஃபினிஷன் என்ன அப்படின்னா ஒரு இன்வர்ஸ்க்கு எப்படி டெஃபினிஷன் எழுத போறீங்க, ஒரு அட்ஜாயிண்ட் ஆஃப் மேட்ரிக்ஸ் டெஃபினிஷன் என்ன, ஒரு இன்வர்ஸ் மேட்ரிக்ஸ்க்கு எப்படி டெஃபினிஷன் எழுத போறீங்க, ஃபைனலா ஒரு ஆர்த்தோகோனல் மேட்ரிக்ஸ்க்கு எப்படி டெஃபினிஷன் எழுத போறோம். ஸோ ஓவராலா இதுல படிக்க வேண்டியது, நீங்க 2 கான்செப்டை ரொம்ப தெளிவா படிச்சிட்டீங்க அப்படின்னா மீதி எல்லாமே உள்ள வந்துடும். ஸோ நம்பர் 1 இன்வர்ஸ் மாமி என்ன சொல்ல போகுதுன்னு தெரியணும். நெக்ஸ்ட் ஒரு ஆர்த்தோகோனல் மேட்ரிக்ஸ் வந்து என்ன சொல்ல போகுது அப்படின்னு தெரியணும். ஓகேவா? ஓகே, லிசன் கைஸ். ஃபர்ஸ்ட் எக்ஸசைஸ் 1.1 படிக்கிறதுக்கு உங்களுக்கு என்ன வேணும்னு சொல்றேன். ஒரு மேட்ரிக்ஸ் கொடுத்தா அதை எப்படி நீங்க ஆட் பண்ணணும், சப்ட்ராக்ட் பண்ணணும், டிரான்ஸ்போஸ் பண்ணணும்னு தெரியணும். நெக்ஸ்ட் என்ன, ஒரு மேட்ரிக்ஸ்ல எப்படி மல்டிப்ளிகேஷன் பண்ணணும்னு தெரியணும். சிங்குலர் மேட்ரிக்ஸ், நான் சிங்குலர் மேட்ரிக்ஸ் என்னன்னு தெரியணும். டிட்டர்மினன்ட் அண்ட் டிட்டர்மினன்ட்ல 2x2 மேட்ரிக்ஸ் எப்படி பண்ண போறோம், 3x3 மேட்ரிக்ஸ் எப்படி பண்ணணும்னு தெரியணும். தென் அட்ஜாயிண்ட் ஆஃப் ஸ்கொயர் மேட்ரிக்ஸ், அப்ப அட்ஜாயிண்ட் ஆஃப் ஏ எப்படி பண்ண போறீங்க, வித்தின் 2x2க்கு 3x3க்கு தெரியணும். இன்வர்ஸ் ஆஃப் மேட்ரிசஸ்னா என்ன, அப்படி ஏ இன்வர்ஸ் எப்படி எழுதலாம், 1 டிட்டர்மினன்ட் ஆஃப் ஏ அட்ஜாயிண்ட் ஆஃப் ஏன்னு எழுதலாம். அட் ஃபைனலா நம்மளோட ஆர்த்தோகோனல் அத்தை என்ன சொல்ல போகுது அப்படின்னு தெரிஞ்சா மட்டும் போதும். இந்த கான்செப்டை நீங்க ரொம்ப தெளிவா படிச்சுட்டு இது கூட இந்த தேரமை நீங்க படிக்கணும். இந்த 10 தேரமை படிச்சிட்டீங்க அப்படின்னா மீது எல்லாமே ஈஸி. 1.1 டைரக்டா போய் நீங்க சால்வ் பண்ணிடலாம். இந்த கான்செப்ட் பிளஸ் இந்த தேரம் இதை வச்சுதான் எல்லாமே எழுதியிருக்காங்க உங்க புக்ல. சி, இந்த தேரம் ஸ்டேட்மெண்ட் எல்லாம் கம்பல்சரி 1 வேர்டு கிரியேட்டிவ் 1 வேர்ட்ஸ்ல கூட எடுக்கலாம். ஓகேவா? நான் அதை சால்வ் பண்ணும்போது சொல்றேன். ஸோ பேசிக்கா இந்த வீடியோ எதுக்கு அப்படின்னு பார்த்தீங்கன்னா எக்ஸசைஸ் 1.1ல என்னென்ன கான்செப்ட்லாம் இருக்கு, அதை எப்படி நம்ம அப்ரோச் பண்ண போறோம்ன்றதுக்காக இந்த வீடியோ. ஓகேவா? நெக்ஸ்ட், சரி, இப்ப இந்த கான்செப்ட்லாம் படிச்சா என்னால எக்ஸசைஸ் 1.1 எழுத முடியும்னு சொல்லிட்டேன்.
அதுல இன்னும் கொஞ்சம் டீட்டெயிலா போகணும்னு வச்சுக்கோங்களேன், என்னென்ன இருக்குன்னு கொஞ்சம் பார்க்கலாம். ஸோ ஒரு 10 தேரம் இருக்கு, 12 எக்ஸாம்பிள் இருக்கு, எக்ஸசைஸ்ல 15 சம் இருக்கு, டெஃபினிஷன் ஒரு 3 எழுதியிருக்காரு, நோட்ஸ் ஒரு 5 இருக்கு, ரிமார்க் ஒரு 1 இருக்கு. ஸோ இவ்வளவுதான் இருக்கு. ரொம்ப டீட்டெயிலா நோட்ஸ் எழுதி வச்சிருக்கோம். நீங்க உங்க நோட்ஸும் நீங்க இதை பார்த்து ஃபாலோ பண்ணிக்கிட்டே எழுதிக்கலாம். ஓகேவா? நெக்ஸ்ட் வாங்க, கொஞ்சம் மேட்ரிக்ஸோட ஃபண்டமெண்டல் கான்செப்ட்லாம் தெரிஞ்சுக்கணும். ஓகே, ஃபர்ஸ்ட் ஒன்று பாருங்க, ஸ்கொயர் மேட்ரிக்ஸ். ஸ்கொயர் மேட்ரிக்ஸ்னா என்ன? நம்பர் ஆஃப் ரோவோ நம்பர் ஆஃப் காலமோ ஈக்குவலா இருந்துச்சு அப்படின்னா நான் அதை ஸ்கொயர் மேட்ரிக்ஸ்ன்னு சொல்லலாம். ஓகேவா? ஃபர்ஸ்ட் டெஃபினிஷன், ஸ்கொயர் மேட்ரிக்ஸ்னா என்ன அப்படின்னா, நம்பர் ஆஃப் ரோ அப்படின்னா என்ன அப்படின்னா, ஒரு மேட்ரிக்ஸ் நான் ஏன்னு எடுக்கிறேன், அந்த ஏ மேட்ரிக்ஸ்ல 1 2 3 4 இது ரோ. எத்தனை ரோ இருக்கு? 2 ரோ இருக்கு. காலம் இது எத்தனை காலம் இருக்கு? 2 காலம் இருக்கு. இது ரெண்டுமே ஈக்குவலா இருந்துச்சுன்னா அது வந்து ஸ்கொயர் மேட்ரிக்ஸ். ஓகேவா? நெக்ஸ்ட் ஐடென்டி மேட்ரிக்ஸ் ஆர் யூனிட்டி மேட்ரிக்ஸ் சொல்லலாம். ஃபார் 2x2 ஐடென்டி மேட்ரிக்ஸ் 1 0 0 1 எழுதலாம். ஃபார் 3x3 மேட்ரிக்ஸ் 1 0 0 0 1 0 0 0 1 எழுதலாம். டயங்கல் மட்டும் 1 எக்ஸிஸ்ட் ஆகும். ஜீரோ மேட்ரிக்ஸ், நல் மேட்ரிக்ஸ் ஒரு வேலிட் மேட்ரிக்ஸ், எவ்ரி பொசிஷன் வேல்யூ வில் பி ஜீரோவா இருக்கும் அண்ட் ஆல்சோ இட்ஸ் ஸ்கொயர் மேட்ரிக்ஸா இருக்கும். டிரான்ஸ்போஸ் ஆஃப் மேட்ரிக்ஸ் எப்படி எழுதலாம்? ஏன்னு ஒரு மேட்ரிக்ஸ் இருந்துச்சுன்னா அது ஏ டிரான்ஸ்போஸ் பண்றீங்கன்னா ரோவை காலமா சேஞ்ச் பண்ணும். ரோவை காலமா சேஞ்ச் பண்ண டிரான்ஸ்போஸ் ஆஃப் த மேட்ரிக்ஸ். இதெல்லாம் ரொம்ப ஃபண்டமெண்டல்ஸ். இந்த கான்செப்ட்லாம் உங்களுக்கு தெரிஞ்சு இருக்கணும். நெக்ஸ்ட், ஓகே, ஒரு 2 மேட்ரிக்ஸ் கொடுத்துட்டாங்கன்னு வச்சுக்கிறீங்களேன். ஒரு 2 மேட்ரிக்ஸ் கொடுத்துட்டாங்கன்னா அந்த 2 மேட்ரிக்ஸை நீங்க எப்படி ஆட் பண்ணணும்னு தெரியணும். ஃபர்ஸ்ட் கண்டிஷன் என்ன? 2 மேட்ரிக்ஸ் இங்க கொடுக்குறாங்க, ஏ அண்ட் பின்னு 2 மேட்ரிக்ஸ் கொடுத்துட்டாங்கன்னா அடிஷன் ஆர் சப்ட்ராக்ஷன் பண்ண போறீங்க அப்படின்னும் போது நீங்க என்ன பண்ணணும் அப்படின்னா, இத 2 மேட்ரிக்ஸோட ஆர்டர் ஃபர்ஸ்ட் சேமா இருக்கணும். 2 மேட்ரிக்ஸோட ஆர்டர் ஃபர்ஸ்ட் சேமா இருக்கணும். இந்த 2 மேட்ரிக்ஸோட ஆர்டர் ஃபர்ஸ்ட் சேமா இருக்கணும். அப்பனா என்ன? ரோவும் காலமும் சேமா இருக்கணும், ரோவும் காலமும் சேமா இருக்கணும். அப்படி இருந்துச்சுன்னா டைரக்டா ஆட் பண்ணுங்க. 1 + 1 2 + 2 and 3 + 3 and 4 + 8 ஆட் பண்ணிட்டோமா? தென் சப்ட்ராக்ட் பண்ணுங்க a - of b. 1ல இருந்து 1 சப்ட்ராக்ட் பண்ணுங்க, 2ல இருந்து 2 சப்ட்ராக்ட் பண்ணி போட்டீங்கன்னா கரஸ்பாண்டிங் வேல்யூ கிடைச்சிடும். மேட்ரிக்ஸ் மல்டிப்ளிகேஷன் வந்து ரொம்ப முக்கியமான கான்செப்ட். எப்படி ஒரு மேட்ரிக்ஸை இன்னொரு மேட்ரிக்ஸோட நாம மல்டிப்ளை பண்ண போறோம்னு தெரியணும். ஃபர்ஸ்ட் ரூல் என்ன தெரியுமா? 2 மேட்ரிக்ஸ் கொடுக்குறாங்க அப்படின்னா இது என்ன ஆர்டர்? 2 ரோ இருக்கு, 2 காலம் இருக்கு. கரெக்டா? 2 ரோ இருக்கு, 2 ரோ 2 காலம்ஸ் இருக்கு. அப்ப 2x2 எழுதலாம். இந்த மேட்ரிக்ஸ் பாருங்க, 2 ரோ இருக்கு, ஒரே ஒரு காலம் இருக்கு. ஆனா மேட்ரிக்ஸ் மல்டிப்ளிகேஷன்ல கண்டிஷன் என்ன அப்படின்னு பார்க்கும்போது இங்க இருக்கல எனி மேட்ரிக்ஸை நீங்க எப்படி எழுதலாம்? ரோவும் காலம்னு எழுதலாம், இது ரோ காலம் எழுதலாம். ஸோ ஒரு மேட்ரிக்ஸ் மல்டிப்ளிகேஷன்ல இந்த காலமும் ரோவும் ஆர்டர் வந்து ஈக்குவலா இருந்தா மட்டும்தான் என்னால மல்டிப்ளை பண்ண முடியும். இப்ப இதோட ஆர்டர் வந்து 2 காலம், இதோட ரோ ஆர்டர் வந்து 2, அப்படின்னா 2 ரோ ரெண்டுமே ஈக்குவலா இருந்துச்சு அப்படின்னா என்னால மல்டிப்ளை பண்ண போறோம். அப்படி மல்டிப்ளை பண்ணதுக்கு அப்புறம் வர ஆன்சர் வந்து எப்படி இருக்கும் அப்படின்னு பாத்தீங்கன்னா, இங்க இருக்கல இந்த ரோவும் இந்த காலம் டைப்ல வரும் 1ன்னு. கிளியரா? இப்ப பாருங்களேன் எப்படி மல்டிப்ளை பண்ணுவோம். 7. ஆக்சுவலி இன்னைக்கு சென்னைக்கும் பஞ்சாபுக்கும் மேட்ச் நடந்துட்டு இருக்கு சென்னை சிதம்பரம் ஸ்டேடியத்துல. அதுல தலை டோனி 7 ஞாபகம் வச்சுக்கிறங்க. எப்படி மல்டிப்ளை பண்ணலாம்? இத இப்படி மல்டிப்ளை பண்ணும். 1 × 1 1, 2 2s are 4, 3 × 1 3, 4 2s are 8. ஜஸ்ட் ஆட் பண்ணுங்க, 5 and 11 வரும். இது பாருங்க எத்தனை ரோ இருக்கு? 2 ரோ இருக்கு, ஒரு காலம் இருக்கு. நான் என்ன சொன்னேன்? இதோட காலமும் இதோட ரோவும் ஈக்குவலா இருந்துச்சுன்னா ஒரு மேட்ரிக்ஸை என்னால மல்டிப்ளை பண்ண முடியும். அட் த சேம் டைம் ஆன்சர் எப்படி இருக்கும்? இதோட ரோவும் இதோட காலமா இருக்கும். இது எவ்வளவு ரோ? 2, இது 1. therefore the given matrix is 2x1. ஒரு மேட்ரிக்ஸை மல்டிப்ளை பண்றீங்க அப்படின்னா உங்களுக்கு அது எப்படி வரும்? இதோட ரோவும் அதோட காலமும் ஈக்குவலா இருக்கணும். தென் இந்த ரோ இந்த காலமோட ரிசல்டன்ட் மேட்ரிக்ஸா எக்ஸிஸ்ட் ஆகும். ஓகேவா? இதுக்கப்புறம் தான் முக்கியமானது. இந்த முக்கியமானது என்ன அப்படின்னா இதுதான். இதை நீங்க தெளிவா படிச்சுட்டீங்க அப்படின்னா நம்ம 1.1 ஆல்மோஸ்ட் ஓவர். கிட்டத்தட்ட ஃபர்ஸ்ட் ஒரு டிட்டர்மினன்ட் ஆஃப் ஒரு மேட்ரிக்ஸ்க்கு எப்படி டிட்டர்மினன்ட் கண்டுபிடிப்பீங்க? இதை நீங்க வந்து 11th ஸ்டாண்டர்ட்ல எக்ஸசைஸ் 7ல படிச்சிருப்போம். ஒரு மேட்ரிக்ஸ்க்கு எப்படி டிட்டர்மினன்ட் கண்டுபிடிக்கணும்னு. அங்க படிக்கட்டியும் ஒன்றும் பிரச்சனை இல்லை. ஃபர்ஸ்ட் டிட்டர்மினன்ட் கண்டுபிடிக்கணும்னா கிவன் மேட்ரிக்ஸ் ஸ்கொயர் மேட்ரிக்ஸா இருக்கணும். ஸ்கொயர் மேட்ரிக்ஸா இருந்தா மட்டும் தான் என்னால வந்து டிட்டர்மினன்ட் கண்டுபிடிக்க முடியும். இப்போ ஏன்னு ஒரு மேட்ரிக்ஸ் கொடுத்துருக்காங்க. இந்த ஏன்னு கொடுத்த மேட்ரிக்ஸ் டிட்டர்மினன்ட் கண்டுபிடிங்க. டிட்டர்மினன்ட் ஆஃப் ஏ வந்து எப்படி கண்டுபிடிக்கணும்னா
இது இருக்கு பாத்தீங்களா, இந்த கிராஸ் 1 into 3 3 மைனஸ் கீழே இருந்து போனா மைனஸ் ஒரு மைனஸை போட்டுட்டு 1 into 2 2. அப்ப இதுல இருந்து சப்ட்ராக்ட் பண்ணுங்க 1ன்னு வந்துச்சு. எப்பெல்லாம் என்னோட டிட்டர்மினன்ட் ஆஃப் ஏ வேல்யூ நாட் ஈக்குவல் டு 0ன்னு வருதோ அப்ப கிவன் மேட்ரிக்ஸ் வந்து நான் சிங்குலர். ஓகேவா? இப்போ 2 cross 2க்கு நம்ம எப்படி டிட்டர்மினன்ட் கண்டுபிடிச்சோம் தெரிஞ்சு. இப்போ நெக்ஸ்ட் பாருங்க, இன்னொரு மேட்ரிக்ஸ் எடுத்திருக்கேன் ஏன்னு. இப்போ ஏ ஈக்குவல் டு 1 2 4 8ன்னு இருக்கு. இதுக்கு டிட்டர்மினன்ட் கண்டுபிடிங்க. 1 into 8 8 ஒரு மைனஸ் போடணும் கீழே இருந்து போறதுனால 4 2s are 8 8 minus of 8 0. என்னோட டிட்டர்மினன்ட் ஆஃப் ஏ வேல்யூ 0ன்னு வந்துச்சுன்னா சிங்குலர். எப்பெல்லாம் சிங்குலரா இருக்குதோ we can't find anything. உங்க ஆர்த்தர் இந்த எக்ஸசைஸை எழுத முடியாது. சிங்குலரா இருந்துச்சுன்னா ஒரு மேட்ரிக்ஸ் வந்து டிட்டர்மினன்ட் ஆஃப் ஏ ஈக்குவல் டு 0ன்னு போயிடுச்சுன்னா we can't find anything. இந்த எக்ஸசைஸே பண்ண முடியாது. ஓகேவா? சிங்குலரா இருந்தா ஒன்றும் பண்ண முடியாது. கமிட்டடா இருந்தா சம் ப்ராப்ளம் எக்ஸிஸ்ட் ஆகும். அந்த ப்ராப்ளத்துக்கு ஏற்ற மாதிரி சொல்யூஷன் டெவலப் பண்ணிட்டு போயிட்டே இருக்கலாம். அதுதான் இந்த எக்ஸசைஸ்ல சுத்தி சுத்தி விளையாடிட்டு இருக்காரு உங்க ஆர்த்தர். கிளியரா? ஸோ இதுல நான் சொல்ல வேண்டியது என்ன அப்படின்னா, ஒரு 2 cross 2 மேட்ரிக்ஸ் டிட்டர்மினன்ட் எப்படி கண்டுபிடிக்கும் தெரிஞ்சிச்சு. டிட்டர்மினன்ட் ஆஃப் வேல்யூ ஏ வந்து 0ன்னு வந்துச்சுன்னா இட்ஸ் கால்ட் அஸ் சிங்குலர் மேட்ரிக்ஸ். டிட்டர்மினன்ட் ஆஃப் ஏ நாட் ஈக்குவல் டு 0ன்னு வந்துச்சுன்னா இட்ஸ் கால்ட் அஸ் நான் சிங்குலர் மேட்ரிக்ஸ். கிளியரா? ஓகே, நெக்ஸ்ட் வந்து we move on. ஒரு நெக்ஸ்ட் என்ன பார்க்க போறோம் அப்படின்னா, ஒரு டிட்டர்மினன்ட் ஆஃப் மேட்ரிக்ஸ் 3 cross 3 மேட்ரிக்ஸ்க்கு நம்ம எப்படி டிட்டர்மினன்ட் கண்டுபிடிக்க போறோம்னு பார்க்க போறோம். ஓகேவா? இது வந்து given A மேட்ரிக்ஸ். ஃபர்ஸ்ட் ஆஃப் ஆல் இட் இஸ் a ஸ்கொயர் மேட்ரிக்ஸ். ஸ்கொயர் மேட்ரிக்ஸா இருக்கணும், இல்லாட்டி கண்டுபிடிக்க முடியாது ஃபர்ஸ்ட். ஓகேவா? இப்போ இங்க கவனிங்க, இத ஃபர்ஸ்ட் நீங்க எப்படி வேணா எக்ஸ்பேண்ட் பண்ணலாம். எக்ஸ்பேண்டிங் R1 பண்ணலாம், இல்ல காலம் 1 பண்ணலாம், இப்படி பண்ணலாம், இப்படி பண்ணலாம். எப்படி பண்ணாலும் ஆன்சர் வரும். ஏதாவது ஒன்னு ஃபாலோ பண்ணிட்டு அதை நீங்க ரெகுலரா பண்ணிக்கிறீங்க. இப்போ 1 நான் வச்சுட்டு கரஸ்பாண்டிங் ரோ காலம் போயிடுச்சுன்னா இதை இது கூட மல்டிப்ளை பண்ணும். மைனஸ் ஆஃப் கீழே இருந்து போனா -2. ஒன்ஸ் மோர் 1 சூஸ் பண்றேன், எக்ஸ்பேண்டிங் R1 மட்டும் பண்றேன். ஸோ 1 சூஸ் பண்றேன் அப்படின்னா கரஸ்பாண்டிங் ரோ கரஸ்பாண்டிங் காலம் போயிடுச்சு அப்படின்னா 1 3s are 3 மைனஸ் கீழே இருந்து போனா ஒரு மைனஸ் போட்டு 1 2s are 2. நெக்ஸ்ட் இங்க 3 தானே இருக்கு, நான் இங்க ஏன் -3 போடுறேன் அப்படின்னா நீங்க ஒன்னு புரிஞ்சுக்கணும். ஒரு மேட்ரிக்ஸ் ரெப்ரசன்டேஷன் எப்படி எழுதுவோம்? A11 A12 A13 A21 A22 A23 A31 A32 A33 எழுதுவோம். கரெக்டா? ஒரு மேட்ரிக்ஸை ரெப்ரசன்டேஷன் பண்றது வந்து இப்படி ரெப்ரசன்ட் பண்ணுவோம். இந்த பொசிஷன் வேல்யூ இந்த பொசிஷன் வேல்யூ இந்த பொசிஷன் வேல்யூ இந்த பொசிஷன் வேல்யூ எப்ப எக்ஸ்பேண்ட் பண்ணாலும் மைனஸ் போடணும். ஏன் போடணும் அப்படின்னா we have one rule -1 power I plus j. இந்த பிளேஸ் என்ன? A 1, 2. அப்ப நான் இங்க என்ன பண்ணும்? -1 பவர் 1 plus 2 போட்டனா -1 power 3 வரும். -1 power 3 பேசிக்கா நெகட்டிவ் வேல்யூ. வேற எல்லா இடமும் செக் பண்ணி பாருங்களேன். இது 1 2னா ஈவன் நம்பர், 1 3 ஈவன் நம்பரா ஆட் பண்ணீங்கன்னா ஈவனா வந்துடும். 2 இது 4ன்னு வந்துடும், இது 4 இது 4 இது 6ன்னு வந்துடும். இந்த பொசிஷன்லாம் உங்களுக்கு என்ன வருது அப்படின்னா ஆட் நம்பரா வரும். which means 1 plus 2 3 2 plus 1 3 2 plus 3 5 3 plus 2 5. அப்ப ஆட் நம்பர் வந்துருச்சு அப்படின்னா நீங்க மைனஸ் போட்டா எக்ஸ்பேண்ட் பண்ணணும். கிளியரா? அதனாலதான் நான் இங்க ஒரு மைனஸ் போடுறேன். ஸோ -3 3 இங்க இருக்கு. கரஸ்பாண்டிங் ரோ கரஸ்பாண்டிங் காலம் போயிடுச்சு அப்படின்னா என்ன பண்ணணும்? 2வை 3 கூட மல்டிப்ளை பண்ணணும். மைனஸ் போட்டு 3யை 2 கூட மல்டிப்ளை பண்ணணும். அப்ப 6 minus of 6ன்னு வந்துடும். நெக்ஸ்ட் +2 கரஸ்பாண்டிங் ரோ காலம் போயிடுச்சுன்னா 2 1s are 2 மைனஸ் போட்டு 1 into 3 -3. இப்போ இதை சால்வ் பண்ணுங்களேன். 3ல 2 போச்சுன்னா 1 1 1s are 1 -3 6 minus 0ன்னு வந்துடும். 2 வந்துடும். 2ல -3 போச்சுன்னா -1. இதை சால்வ் பண்ணா 0 1 -2 become -1. டிட்டர்மினன்ட் ஆஃப் A equal to -1 வந்துருச்சு, 0வா வரல. அப்ப என்ன பண்ணணும் நீங்க? டிட்டர்மினன்ட் ஆஃப் A not equal to 0, then it's called as non-singular matrix. Then only we can find A inverse. அது பின்னாடி வரும், நான் சொல்றேன். We can find A inverse and A inverse exist ஆகும். கிளியரா? சரி, இந்த வீடியோல இப்ப நம்ம என்ன பார்த்தோம் அப்படின்னா ஒரு டிட்டர்மினன்ட் ஆஃப் மேட்ரிக்ஸ் 2 cross 2க்கு எப்படி டிட்டர்மினன்ட் கண்டுபிடிக்கிறோம். 2 cross 2னா 1 into 3 மைனஸ் ஆஃப் இது
3 cross 3 எக்ஸ்பாண்டிங் R1 பண்ணும் 1 இன்டூ கரஸ்பாண்டிங் ரோ காலம் போயிடுச்சுன்னா இது கூட மல்டிப்ளை பண்ணும் மைனஸ் ஆஃப் இங்கேருந்து போகணும். அப்புறம் 3 கூட பண்ணிட்டு கரஸ்பாண்டிங் ரோ காலம் போயிடுச்சுன்னா 2 இன்டூ 3 இங்கேருந்து இங்கே போகணும். லாஸ்ட் ரோ கான்சன்ட்ரேட் பண்ணும்போது 2 1 போயிட்டு மைனஸ் ஆஃப் இங்கேருந்து இது போகணும். தென் இதை சால்வ் பண்ணி ஆன்சர் என்னன்னு கண்டுபிடிக்கணும். ஸோ 2 cross 2 மேட்ரிக்ஸ்க்கு எப்படி கண்டுபிடிக்கணும் டிட்டர்மினன்ட், சிமிலரே ஒரு 3 cross 3 மேட்ரிக்ஸ்க்கு எப்படி ஒரு டிட்டர்மினன்ட் கண்டுபிடிக்கணும் தெரிஞ்சிச்சு. ஓகேவா? நெக்ஸ்ட் ரொம்ப இம்பார்ட்டன்ட் டாபிக் adjoint of matrix. We need to find adjoint. Adjoint of matrix 2 cross 2 க்கு வந்து எப்படி கண்டுபிடிக்க போறோம்னு தெரியணும். Listen guys, இப்போ வந்து டிட்டர்மினன்ட் பார்த்துட்டோம். இப்போ அஜ்ஜுக்குட்டி பார்க்க போறோம். அஜ்ஜுக்குட்டி என்ன சொல்லுது? டேய் நீ 2 cross 2 மேட்ரிக்ஸ் வந்து நீ அஜாயின்ட் கண்டுபிடிக்கணும்னா என்ன பண்ணணும், அதுக்கு ஒரு ரூல் இருக்கு, அந்த ரூலை ஃபாலோ பண்ணணும். அந்த ரூல் என்ன சொல்லுது? 2 cross 2 மேட்ரிக்ஸ் இப்படி ஏன்னு ஒரு மேட்ரிக்ஸ் ஏபிசிடின்னு எடுக்கிறேன். இப்போ நான் இங்கே என்ன பண்ணணும் அப்படின்னா இந்த டயங்கனலை வந்து திருப்பி போடணும். டி இங்கே போயிடும், ஏ இங்கே வந்துடும். விச் மீன்ஸ் ஸ்வாப் பண்ணணும். ஸ்வாப் ஏ அண்ட் டி, டி இங்கே போயிடும், ஏ இங்கே வந்துடும். இந்த டயங்கனலை என்ன பண்ணணும்? சைன் மட்டும் சேஞ்ச் பண்ணணும். சைன் சேஞ்ச் பண்ணால் இங்கே என்ன இருக்கு? பிளஸ் இருக்குன்னா மைனஸ் பி, பிளஸ் சினா மைனஸ் சி. கிளியரா? ஃபார் எக்ஸாம்பிள் ஏன்னு ஒரு மேட்ரிக்ஸ் இருக்கு, இந்த டயங்கனலை சேஞ்ச் பண்ணணும். அப்போ 4 இங்கே போயிடும், 1 இங்கே வந்துடும். இந்த டயங்கனலை சைன் சேஞ்ச் பண்ணும். ஸோ -2 அண்ட் -3. கிளியரா? இன்னொரு டவுட் வரலாம். இப்போ நான் என்ன பண்றேன், ஒரு மேட்ரிக்ஸ் ஏன்னு எடுக்கிறேன், 1 -2 3 4ன்னு எடுக்கிறேன்னு வச்சுக்கிறேன். இப்போ இதுக்கு அஜாயிண்ட் எப்படி கண்டுபிடிக்கலாம்? பேசிக்கா அஜாயிண்ட் வந்து இந்த டயங்கனல் சேஞ்ச் பண்ணும். அப்போ 4 1 இதோட சைன் சேஞ்ச் பண்ணும். -2னா +2, +3னா -3. அப்போ இதான் அஜாயிண்ட் ஆஃப் இட். அப்போ 2 cross 2க்கு இப்படி தான் அஜாயிண்ட் கண்டுபிடிக்கணும். நெக்ஸ்ட் 3 cross 3 இங்கே தான் வந்து, ஸோ பேசிக்கா அஜாயிண்ட்னா என்ன அப்படின்னா கோஃபேக்டரோட டிரான்ஸ்போஸ் இஸ் கால்ட் அஸ் அஜாயிண்ட் ஆஃப் ஏ. கோஃபேக்டரோட டிரான்ஸ்போஸ் இஸ் கால்ட் அஸ் அஜாயிண்ட் ஆஃப் ஏ. அதான் டெஃபினிஷன். நான் 3 cross 3ல வந்து வி ஹவ் ஷார்ட்கட் மெத்தட். ஷார்ட்கட் மெத்தட்ல நம்ம போட்டிருக்கோம். இது வந்து ஒரு 3 cross 3 மேட்ரிக்ஸ். இந்த மேட்ரிக்ஸ்க்கு வந்து நம்ம அஜாயிண்ட் வந்து கண்டுபிடிக்க போறோம். எப்படி அப்படின்னும் போது நல்லா கவனிங்களேன். செகண்ட் பிளேஸ் இருக்கா 0 4 5 ரெண்டு வாட்டி எழுதுங்க. நெக்ஸ்ட் என்ன இருக்கு அது கீழே 106 106 ரெண்டு வாட்டி எழுதுங்க. முடிச்சு மேல 123 123 ரெண்டு வாட்டி எழுதுங்க. அதுக்கப்புறம் 045 045 045 எங்க ஆரம்பிச்சோமோ அங்கேயே முடிச்சிட்டோம். செகண்ட் டேர்ம் எழுதி ரெண்டு வாட்டி எழுதிட்டோம். அதுக்குள்ள 106 106 எழுதிட்டோம். தென் 123 123 எழுதிட்டோம். தென் 045 045 ரெண்டு வாட்டி எழுதிட்டோம். எப்பவுமே வந்து அஜாயிண்ட் ஆஃப் ஏ இப்படி எழுதினதுக்கு அப்புறம் இந்த ஃபர்ஸ்ட் பிளேஸ் இருக்கு இல்லையா, சாமிக்கு விட்டுறணும், நம்ம எதுவும் டச் பண்ணக்கூடாது. ஓகேவா? அதே மாதிரி லாஸ்ட் பிளேஸையும் சாமிக்கு விட்டுறணும். தென் டிரான்ஸ்போர்ட்ஸ் போட்டுடணும். ஒன்ஸ் அகைன் செகண்ட் பிளேஸை ரெண்டு வாட்டி எழுதணும், அது கீழே இருக்கிறத ரெண்டு வாட்டி எழுதணும், அதுக்கு மேலே இருக்கிறத ரெண்டு வாட்டி எழுதணும். எங்கே ஆரம்பிச்சோமோ அங்கே வந்து முடிக்கிறோம். முடிச்சதுக்கப்புறம் இந்த ரோ கேன்சல் பண்ணி இந்த ரோ கேன்சல் பண்ணி டிரான்ஸ்போர்ட்ஸ் போட்டணும். இப்போ ஒன்றும் இல்லை, கிராஸ் மல்டிப்ளிகேஷன் மெத்தட் பண்ண போகிறோம். 4 × 6 24. கீழேருந்து போனால் மைனஸ், மேலேருந்து போனால் நத்திங் வில் ஹேப்பன். கீழேருந்து போனால் நெகட்டிவ் சைன் மட்டும் ஆட் பண்ணிக்கணும். இப்போ நல்லா கவனிங்க. 4 6 ஆர் 24. கீழேருந்து போனால் ஒரு மைனஸ் போட்டுருணும். 0 × 5 0. 5 1s ஆர் 5. 6 × 0 ஒரு மைனஸ் போட்டு 0 போட்டுக்கணும். 0 × 0 0. 1 4s ஆர் -4 ஏன்னா கீழேருந்து போகிறோம். நெக்ஸ்ட் இங்கேருந்து ஆரம்பிக்கணும். 0 × 3 0. கீழேருந்து போனால் ஒரு மைனஸ். 2 6 ஆர் 12. நெக்ஸ்ட் 6 1s ஆர் 6. கீழேருந்து போனால் ஒரு மைனஸ். 1 × 3 -3. நெக்ஸ்ட் 1 2s ஆர் 2. கீழேருந்து போனால் ஒரு மைனஸ். 1 × 0 0. நெக்ஸ்ட் 2 5s ஆர் 10. கீழேருந்து போனால் ஒரு மைனஸ். 4 3s ஆர் 12. நெக்ஸ்ட் 3 × 0 0. கீழேருந்து போனால் ஒரு மைனஸ் 5. ஒரு மைனஸ் போட்டு 1 × 5 5. 1 × 4 4. கீழேருந்து போனால் ஒரு மைனஸ். 0 × 2 ஆல்வேஸ் 0. இதை சால்வ் பண்ணுங்க. 24 5 -4 -12 3 2 -2 and -5 and 4. இதுக்கு டிரான்ஸ்போஸ் எடுத்தீங்கன்னா தட்ஸ் கால்ட் அஸ் அஜாயிண்ட் ஆஃப் ஏ. டிரான்ஸ்போஸ்னா என்ன? ரோவை காலமா எழுதணும், ரோவை காலமா எழுதணும், ரோவை காலமா எழுதணும். தென் இதுதான் அஜாயிண்ட் ஆஃப் ஏ ஃபார் கிவன் மேட்ரிக்ஸ் ஆஃப் ஏ. புரிஞ்சுதா? ஒன்ஸ் அகெயின் ஒரு 2 cross 2 மேட்ரிக்ஸ் டிட்டர்மினன்ட் எப்படி கண்டுபிடிக்கணும் அப்படின்னா இது கூட மல்டிப்ளை பண்ணும். மைனஸ் ஆஃப் இங்கேருந்து இப்படி போகணும். ஏன்னா டிட்டர்மினன்ட் ஆஃப் ஏ
not equal to 0, it's called as non-singular. In determinant of A equal to 0, it's called as singular matrix. Okay va? 3 cross 3 எப்படி பண்ணோம், expanding R1 மட்டும் பண்ணிட்டு சால்வ் பண்ணி கொண்டு வரணும். இந்த பொசிஷன் மைனஸ் போடுறோம். ஏன் அப்படின்னா இது வந்து என்னோட ஆட் நம்பரா இருக்கனால மைனஸ் வரும். நெக்ஸ்ட் 3 cross 3 மேட்ரிக்ஸ் 2 cross 2 மேட்ரிக்ஸ் ஃபார் அட்ஜாயிண்ட் ஆஃப் மேட்ரிக்ஸ் அண்ட் 3 cross 3 மேட்ரிக்ஸ் ஃபார் அட்ஜாயிண்ட் ஆஃப் மேட்ரிக்ஸ் எப்படி கண்டுபிடிக்கணும்னா 2 cross 2 என்ன பண்ணணும், இதை ஸ்வாப் பண்ணணும். இங்க இருக்க இந்த டயங்கல் ஸ்வாப் பண்ணணும். இந்த டயங்கல்ல சைன் மட்டும் சேஞ்ச் பண்ணணும். பண்ணிட்டா 2 cross 2 ஓகே. 3 cross 3 மேட்ரிக்ஸ் அட்ஜாயிண்ட் எப்படி கண்டுபிடிக்கணும், செகண்ட் பிளேஸ்ல ஸ்டார்ட் பண்ணுங்க. 0 4 5 ரெண்டு வாட்டி எழுதுங்க. தென் கீழே இருக்கிறத ரெண்டு வாட்டி எழுதணும் 2 டைம்ஸ். இதை 2 டைம்ஸ் எங்கே ஆரம்பிச்சோமோ அங்கே முடிச்சுட்டு ஃபர்ஸ்ட் இதை சாமிக்கு விட்டுருங்க, லாஸ்ட் இதை சாமிக்கு விட்டுருங்க. நல்லபடியாக எழுதணும். எப்படியா பாஸ் ஆகி இந்த வருஷத்துக்குள்ள காப்பாது சாமின்னு அதுக்குள்ள ஒரு கும்பிட போட்டுட்டு அதுக்கப்புறம் நான் என்ன பண்றேன், இதையும் சாமி கிட்ட விட்டதுக்கப்புறம் இங்கேருந்து இப்படி கிராஸ் மல்டிப்ளை பண்ணும். 4 6 ஆர் கீழேருந்து போனால் மைனஸு, இங்கேருந்து போனால் ப்ளஸ்ஸு, கீழேருந்து போனால் மைனஸு, இங்கேருந்து போனால் டைரக்ட் மல்டிப்ளிகேஷன், கீழே போடும்போது ஒரு மைனஸ் போட்டுடணும். அப்படியே 0 கரஸ்பாண்டிங்காக போட்டு மல்டிப்ளை பண்ணிட்டு வர ஆன்சருக்கு டிரான்ஸ்போஸ் எடுக்கணும். டிரான்ஸ்போஸ்னா என்ன, ரோவை காலம் எழுதணும், ரோவை காலம் எழுதணும், ரோவை காலம் எழுதுனா அட்ஜாயிண்ட் ஆஃப் மேட்ரிக்ஸ் A for 3 cross 3. கிளியரா? நெக்ஸ்ட் டாபிக் வந்து இன்வர்ஸ். ஆக்சுவலி இந்த இன்வர்ஸ் கிளியரா தெரிஞ்சிச்சு அப்படின்னா இது எல்லாமே உள்ள வந்துடும். இன்வர்ஸ்க்கு மெயின் டாபிக் என்ன அப்படின்னா இன்வர்ஸோட கண்டிஷன்ஸ் எல்லாம் தெரிஞ்சிச்சுன்னா அது எல்லாமே உள்ள வந்துடும். ஓகேவா? ஸோ பேசிக்கா இன்வர்ஸ் என்ன அப்படின்னா A inverse we can write 1 by determinant of A into adjoint of A, but determinant of A will be என்னவா இருக்கணும், கமிட்டடா இருக்கணும். கமிட்டட்னா இட்ஸ் நான் சிங்குலரா இருக்கணும். நான் சிங்குலரா இருந்தே ஆகணும். ஏன்னா இப்போ 0 வந்துச்சுன்னா என்ன ஆகும், 1 by 0 infinity we can't find anything. என்டையர் எக்ஸசைஸே கமிட்டடா இருந்தால் மட்டும் தான் எழுத முடியும். விச் மீன்ஸ் டிட்டர்மினன்ட் ஆஃப் A நாட் ஈக்குவல் 0வா இருக்கணும். ஈக்குவல் டு 0 வந்துச்சுன்னா ஒண்ணுமே பண்ண முடியாது. ஓகே கம். A இன்வர்ஸ் எப்படி கண்டுபிடிக்கணும் ஃபார் 2 cross 2 மேட்ரிக்ஸ்? ஃபார்முலா என்ன, A இன்வர்ஸ் ஈக்குவல் டு 1 by determinant of A into adjoint of A. A ன்னு ஒரு மேட்ரிக்ஸ் கொடுத்துட்டாங்களா, இப்போ எனக்கு டிட்டர்மினன்ட் ஆஃப் A வேணும், adjoint of A வேணும். டிட்டர்மினன்ட் ஆஃப் A இதை எப்படி கண்டுபிடிப்போம், 2 cross 2 மேட்ரிக்ஸ்க்கு 1 into 3 மைனஸ் ஆஃப் 1 into 2. இதோட வேல்யூ வந்து 1 வந்துச்சு. டிட்டர்மினன்ட் ஆஃப் A நாட் ஈக்குவல் 0, A இன்வர்ஸ் எக்ஸிஸ்ட் ஆகும். விச் மீன்ஸ் டிட்டர்மினன்ட் ஆஃப் A வந்து கமிட்டடா இருக்கு. கமிட்டடா இருந்தால் மட்டும்தான் A இன்வர்ஸ் என்னால கண்டுபிடிக்க முடியும், இல்லாட்டி கண்டுபிடிக்க முடியாது. நெக்ஸ்ட் கிவன் மேட்ரிக்ஸ் அட்ஜாயிண்ட் கண்டுபிடிக்கணும். அட்ஜாயிண்ட் என்ன பண்ணும், இது மேட்ரிக்ஸ் A, இதை ரெண்டும் ஸ்வாப் பண்ணணும். அப்போ 3 இங்கே போயிடும், 1 இங்கே வந்துடும். இங்கே சைன் சேஞ்ச் பண்ணும், -2 and -1. தென் ஃபார்முலானா A இன்வர்ஸ் ஈக்குவல் டு 1 by determinant of A. டிட்டர்மினன்ட் ஆஃப் A வேல்யூ வந்து 1, adjoint of A வந்து இந்த மேட்ரிக்ஸை தூக்கி போட்டிங்கன்னா A இன்வர்ஸ் ஈக்குவல் டு இது ஆன்சர். ஸோ ஒரு 2 cross 2 மேட்ரிக்ஸுக்கு நீங்கள் A இன்வர்ஸ் கண்டுபிடிக்கணும் அப்படின்னா அதுக்கு ஃபார்முலா 1 by determinant of A into adjoint of A. கிளியரா, புரிஞ்சுதா? ஓகே. இதில் ஒரு பியூட்டிஃபுல் ப்ராப்பர்ட்டி இருக்கு, A into A, இது மறக்கூடாது, ரொம்ப இடத்துல யூஸ் பண்ணுவோம். A into A inverse equal to A inverse of A equal to identity. அப்போ என்ன மீனிங், A வந்து இந்த மேட்ரிக்ஸ் என்னது 1 2 1 3. A இன்வர்ஸ்ன்றது கண்டுபிடிச்ச மேட்ரிக்ஸ் -2 -1 1. இப்போ இதை நான் மல்டிப்ளை பண்ணேன் அப்படின்னா 1 இது கூட மல்டிப்ளை பண்ணும், 2 இது கூட மல்டிப்ளை பண்ணும். அப்போ எனக்கு என்ன வரும், ஐடென்டி மேட்ரிக்ஸ் வந்துடும். ப்ராப்பர்ட்டி புரியுதா? ஒரு மேட்ரிக்ஸுக்கு இன்வர்ஸ் எக்ஸிஸ்ட் ஆயிடுச்சு அப்படின்னா அது ஐடென்டிட்டியா போயிடும், யூனிக்கா போயிடும். அது தேரம்ல வரும் உங்களுக்கு, நான் இது முடிச்சதுக்கப்புறம் எடுப்பேன், டோன்ட் வரி. ஸோ இந்த ப்ராப்பர்ட்டி ஞாபகம் வச்சுக்கிறேங்க. ஓகேவா? நெக்ஸ்ட் 3 cross 3க்கு என்ன பண்ணணும், ஸோ பேசிக்கா வந்து A இன்வர்ஸ் வந்து பெரிய வேலை. ஏன் அப்படின்னா we need to find what is determinant of A into adjoint of A. 2 cross 2 மேட்ரிக்ஸ்னா பிரச்சனை வராதுன்னா கொஞ்சம் ஈஸியா சால்வ் பண்ணிடலாம். ஆனா 3 cross 3 மேட்ரிக்ஸ்னா என்ன ஆகும், கொஞ்சம் வேலை எடுக்கும். அப்போ என்ன பண்ணணும், இங்க பாருங்க, ஏன்னு ஒரு 3 cross 3 மேட்ரிக்ஸ் இருக்கு. டு ஃபைண்ட் A இன்வர்ஸ்னா ஃபார்முலானா A இன்வர்ஸ் ஈக்குவல் டு 1 by determinant of A into adjoint of A. Determinant of A for 3 cross 3 மேட்ரிக்ஸ். அப்போ எக்ஸ்பாண்டிங் R1 1 into இது மல்டிப்ளை பண்ணும் மைனஸ் ஆஃப் இந்த வேல்யூ. தென் இங்கே -2 போடுறோம். ஏன் போடுறோம், இந்த இடம் வந்து நமக்கு A12 பொசிஷன் ஆட் நம்பர், -1 பவர். ஏன் இங்கே மைனஸ் வருது அப்படின்னா -1 பவர் இந்த பொசிஷனோட வேல்யூ வந்து A12. அப்போ என்ன ஆகும், I plus J equal to 1 plus 2 equal to -1 power 3 equal to -1 வேல்யூ எக்ஸிஸ்ட் ஆகும். அதனால தான் இங்கே மைனஸ் வருது. சரியா? தென் கரஸ்பாண்டிங்காக இந்த ரோவும் காலமும் போயிடுச்சுன்னா 0 into 6 மைனஸ் ஆஃப் 1 into 5 plus 3. இதுவும் போயிடுச்சு அப்படின்னா 0 into 0 minus
4ன்னு வரும். இதை சால்வ் பண்ணால் எனக்கு டிட்டர்மினன்ட் ஆஃப் ஏ வந்து என்ன கிடைக்குது 22ன்னு கிடைக்குது. ஸோ டிட்டர்மினன்ட் ஆஃப் ஏ நாட் ஈக்குவல் 0 தென் ஏ இன்வர்ஸ் எக்ஸிஸ்ட் ஆகும். டிட்டர்மினன்ட் ஆஃப் ஏ கமிட்டடாக இருந்துருச்சு. கமிட்டட் விச் மீன்ஸ் நான் சிங்குலர் மேட்ரிக்ஸ். நான் சிங்குலர் மேட்ரிக்ஸாக இருக்கிறதுனால ஏ இன்வர்ஸ் எக்ஸிஸ்ட் ஆகும். பட் சிங்குலராக போயிடுச்சுன்னா என்ன ஆகும்? we can't find A inverse, does not exist அப்படின்னு முடிச்சிடணும். ஆனால் வேலை முடியல, ஏன்னா நாட் ஈக்குவல் 0 இல்லையா. ஃபார்முலானா A inverse equal 1 by determinant of A கண்டுபிடிச்சாச்சு. இப்போ adjoint of A கண்டுபிடிங்க. adjoint of A என்ன பண்ணும்? இந்த மேட்ரிக்ஸ் இருக்குன்னா நான் என்ன சொன்னேன், செகண்ட் பொசிஷன்ல இருந்து ஸ்டார்ட் பண்ணோம். 0 4 5 ரெண்டு வாட்டி எழுதுங்க. கீழே என்ன இருக்கு 106 ரெண்டு வாட்டி எழுதுங்க. 106 106 நெக்ஸ்ட் 1 2 3 1 2 3 அது கீழே 045 சாமி கிட்ட ப்ரேயர் பண்ணிட்டு ஃபர்ஸ்ட் பொசிஷன் வேல்யூ லாஸ்ட் பொசிஷன் வேல்யூ நீ வச்சுக்கோ சாமி, கரெக்டாக நாங்கள் நல்லபடியாக எழுதிடணும் அப்படின்னு ஒரு ஸ்ட்ரைக்கை போட்டுட்டு ஸ்டார்ட் பண்ண வேண்டியதான். கிராஸ் மல்டிப்ளிகேஷன் டிரான்ஸ்போஸ் ஒன்று போட்டுருங்க. 4 6 ஆக்சுவலி நம்ம அங்கே பண்ணோம் இல்லையா, எப்படி ஒரு 3x3 மேட்ரிக்ஸ் அஜாயின் பண்ணுது. 4 into 6 கீழே இருந்து போனால் மைனஸ் மல்டிப்ளிகேஷன், கீழே இருந்து போனால் மைனஸ் மல்டிப்ளிகேஷன் கீழே இருந்து போனால் மைனஸ் மல்டிப்ளிகேஷன். தென் இதுக்கு டிரான்ஸ்போஸ் பண்ணீங்கன்னா இதுதான் அஜாயிண்ட் ஆஃப் ஏ. ஸோ ஃபார்முலா A inverse equal to 1 by determinant of A into adjoint of A. A inverse equal to 1 by determinant of A வேல்யூ வந்து 22 and adjoint of matrix எப்படி எழுதணும். ஸோ ஒரு A inverse வந்து 2x2 மேட்ரிக்ஸ் எப்படி கண்டுபிடிக்கணும், சிமிலர் வே 3x3 மேட்ரிக்ஸ் எப்படி கண்டுபிடிக்கணும் தெரிஞ்சிச்சு. கிளியரா? நெக்ஸ்ட் ஃபைனல் டாபிக் என்னன்னா ஆர்த்தோகோனல் மேட்ரிக்ஸ். இது ரொம்ப ரொம்ப முக்கியமானது. ஏன் முக்கியமானது அப்படின்னா சம்மு போடுவோம். எக்ஸாம்பிள் 1.11 2023 பப்ளிக் கொஸ்டின் பேப்பர்ல கேட்டாங்க. இந்தாட்டி எக்ஸாம்பிள் 1.12 கேட்கலாம். ஆர் எக்ஸசைஸ்ல 5th சம்மும் கேட்கலாம். இதை பேஸ் பண்ணி தான் இருக்கும். இது கொஞ்சம் வேலை மிச்சம். இது ஏன் மிச்சம் அப்படின்னா ஆர்த்தோகோனல் மேட்ரிக்ஸ்னா பேசிக்கா ஆர்த்தோகோனல் அத்தை என்ன சொல்லுதுன்னா பேசிக்கா டெஃபினிஷன் என்ன, ஒரு மேட்ரிக்ஸ் ஸ்கொயர் மேட்ரிக்ஸா இருக்கணும். அது ஆர்த்தோகோனல் சொல்லணும் அப்படின்னா ஏ டிரான்ஸ்போஸ் ஈக்குவல் டு ஐடென்டிட்டியா கிடைக்கணும். ஓகேவா? ஏவை ஏ டிரான்ஸ்போஸ் கூட மல்டிப்ளை பண்ணா எனக்கு ஐடென்டி யூனிட்டி மேட்ரிக்ஸ் கிடைக்கணும். அண்ட் ஆல்சோ இது ஒரு பியூட்டிஃபுல்லான ரிமார்க். இது ரொம்ப முக்கியமா நீங்க படிக்கணும். ஏன் நான் டீட்டெயிலா எக்ஸ்பிளைன் பண்றேன். ஏ இஸ் ஏ ஆர்த்தோகோனல் இஃப் அண்ட் ஒன்லி இஃப் அண்ட் ஏ இஸ் ஏ நான் சிங்குலர். மீனிங் என்ன? கமிட்டடா இருக்கணும், நாட் ஈக்குவல் டு 0வா இருக்கணும். அப்படி இருந்துச்சுன்னா ஏ இன்வர்ஸ் ஈக்குவல் டு ஏ டிரான்ஸ்போஸ்ன்னு எழுதிடலாம். ஏ இன்வர்ஸ்னா என்ன பண்ணுவோம்? 1 by determinant of A adjoint of A கண்டுபிடிச்சு ஆன்சர் போடுவோம். ஆனா என்னோட மேட்ரிக்ஸே ஆர்த்தோகோனலா போயிடுச்சு அப்படின்னா நான் ஏ இன்வர்ஸை இந்த ஏ மேட்ரிக்ஸை டிரான்ஸ்போஸ் பண்ணி எழுதுனாலே அதுக்கு ஈக்குவலா போயிடும்னு சொல்றாங்க. இதுதான் ப்ராப்பர்ட்டி. இது பியூட்டிஃபுல்லான ப்ராப்பர்ட்டி. இது கண்டிப்பா ரொம்ப இம்பார்ட்டன்ட். சரியா? கவனிங்க. ஏன்னு ஒரு மேட்ரிக்ஸ் இருக்கு. யூ ஹேவ் டு ஃபைண்ட் ஆர்த்தோகோனல் அண்ட் ஃபைண்ட் ஏ இன்வர்ஸ் கேட்டிருக்காங்க. ஸோ இதெல்லாம் நானே கிரியேட் பண்ற கொஸ்டின் தான். ஆர்த்தோகோனல்னா என்ன கண்டுபிடிக்கணும்? ஏ இன்டு ஏ டிரான்ஸ்போஸ் ஈக்குவல் டு ஐடென்டிட்டி சொல்லணும். எனக்கு ஏ இருக்கு. ஏ டிரான்ஸ்போஸ்னா ரோவை காலமா எழுதணும். இது ரெண்டையும் மல்டிப்ளை பண்ணுங்க. 7 ஞாபகம் வச்சுக்கணும். இது கூட மல்டிப்ளை பண்ண போறோம். 0 into 0 0 plus 1 into 1 1 0 into minus 1 0 1 into 0 0. சிமிலர் வே இதை திரும்ப இங்கேருந்து ஆரம்பிக்கணும். -1 into 0 minus 1 into 0 0 minus 1 into 0 0 0 into 1 0. Clear? Yes. Next -1 into -1 plus 1 0 into 0 0. இதை சால்வ் பண்ணுங்க. 1 0 0 1 வந்துச்சு. இது என்ன? ஐடென்டிட்டி. அப்ப என்ன சொல்லுவாரு? என்னோட ஏவும் ஏ டிரான்ஸ்போஸும் ஐடென்டிட்டி மேட்ரிக்ஸா வந்துச்சுன்னா இட்ஸ் கால்ட் அஸ் ஆர்த்தோகோனல் மேட்ரிக்ஸ். கொஸ்டின் என்ன? ஏ இன்வர்ஸ் கண்டுபிடிக்கணும். இப்போ ஏ இன்வர்ஸ்னா என்ன பண்ணணும்? என்னோட மேட்ரிக்ஸ் வந்து ஆர்த்தோகோனலா இருந்து நான் சிங்குலரா போயிடுச்சுன்னா ஏ இன்வர்ஸை ஏ டிரான்ஸ்போஸ்ன்னு எழுதிடலாம். கரெக்டா? இப்போ பாருங்க, இப்போ ஏ வந்து ஆர்த்தோகோனலா போயிடுச்சு. டிட்டர்மினன்ட் ஆஃப் ஏ கண்டுபிடிக்கிறேன். என் மேட்ரிக்ஸ் ஆர்த்தோகோனலா இருந்து நான் சிங்குலரா இருந்துச்சுன்னா ஏ இன்வர்ஸ் கண்டுபிடிக்காம நான் ஏ மட்டும் டிரான்ஸ்போஸ் பண்ணி எழுதிடலாம். அதான் எனக்கு ப்ரூஃப். இப்போ டிட்டர்மினன்ட் ஆஃப் ஏ கண்டுபிடிங்க. டிட்டர்மினன்ட் ஆஃப் ஏவோட வேல்யூ வந்து 1. ஏக்கு வந்து டிட்டர்மினன்ட் இருங்க. 0 into 0 0 இங்க ஒரு மைனஸ் போடணும். இது எப்படி பண்ணணும்? 0 இதை மல்டிப்ளை பண்ணா ஒரு மைனஸ் போடணும் கீழே இருந்து போறதுக்கு முன்னாடி. தென் -1 into 1 வந்து -1னால இது +1 மாதிரி 1 வந்துடும். டிட்டர்மினன்ட் ஆஃப் ஏ நாட் ஈக்குவல் 0. ஏன்? டிட்டர்மினன்ட் ஆஃப் ஏவோட வேல்யூ 1 வந்துருச்சு. தேர்ஃபோர் ஏ டிரான்ஸ்போஸ் ஈக்குவல் டு ஏ இன்வர்ஸ்ன்னு எழுதிடலாம். இப்போ ஏ இன்வர்ஸ் கண்டுபிடிங்கன்னா நான் 1 by ஏ இன்வர்ஸ்னா என்ன பண்ணுவோம்? ஏ இன்வர்ஸ் ஈக்குவல் டு 1 by determinant of A into adjoint A கண்டுபிடிக்கணும்.
இதை நீ கண்டே பிடிக்க வேணாம். ஏன்னா என்னோட மேட்ரிக்ஸ் ஆர்த்தோகனலாக போயிடுச்சு, டிட்டர்மினன்ட் ஆஃப் ஏ நாட் ஈக்குவல் 0ன்னு போயிடுச்சுன்னா நான் ஏ டிரான்ஸ்போஸ் ஆல்வேஸ் ஈக்குவல் டு ஏ இன்வர்ஸ். அதான் இந்த ப்ராப்பர்ட்டி. கிளியரா? அப்போ என்ன பண்ணோம், ஏ டிரான்ஸ்போஸ்னா ரோவா காலமாக எழுதணும், ரோவா இந்த மேட்ரிக்ஸ் எடுத்து இங்கே எழுதுங்க, திஸ் இஸ் ஈக்குவல் டு ஏ இன்வர்ஸ். இல்லை எனக்கு சந்தேகமாக இருக்குது, நான் கண்டுபிடிக்க போகிறேன் அப்படின்னாலும் யூ கேன் ஃபைன் ஏ இன்வர்ஸ் ஈக்குவல் டு 1 பை டிட்டர்மினன்ட் ஆஃப் ஏ. டிட்டர்மினன்ட் ஆஃப் ஏவோட வேல்யூ வந்து 1. அஜாயிண்ட் ஏ எப்படி கண்டுபிடிக்கணும், ஏன்னு ஒரு மேட்ரிக்ஸ் இருந்துச்சுன்னா ஸ்வாப் பண்ணும், ஸ்வாப் பண்ணால் 0 0. இங்கே சைன் சேஞ்ச் பண்ணும், அப்போ இங்கே -1 வரும், இங்கே +1 வரும். -1 +1 இது ரெண்டும் ஈக்குவலா? அவ்வளோதான். ஏ ஸ்டூடெண்ட், இதுதான் வந்து இதை பற்றி படிக்கிறது தான் உங்களோட சாப்டர் எக்ஸசைஸ் 1.1. ஸோ பேசிக்காக உங்களுக்கு என்ன தெரியணும் அப்படின்னா, ஒரு மேட்ரிக்ஸ் எப்படி ஆட் பண்ண போகிறோம், சப்ட்ராக்ட் பண்ண போகிறோம், டிரான்ஸ்போஸ் பண்ண போகிறோம், ஒரு மேட்ரிக்ஸ் எப்படி மல்டிப்ளிகேஷன் பண்ண போகிறோம், சிங்குலர்னா என்ன, கம்மிட்டட்னா என்ன, விச் மீன்ஸ் நான் சிங்குலர்னா என்ன, டிட்டர்மினன்ட் ஆஃப் மேட்ரிக்ஸை வச்சு சொல்கிறது தான் சிங்குலர் அண்ட் நான் சிங்குலர். ஒரு டிட்டர்மினன்ட் 2x2 எப்படி கண்டுபிடிக்கிறோம், 3x3 எப்படி கண்டுபிடிக்க போகிறோம். அட் த சேம் டைம் அஜாயிண்ட் ஆஃப் மேட்ரிக்ஸ், ஒரு அஜாயிண்ட் வந்து 2x2 எப்படி கண்டுபிடிக்கணும், 3x3 கண்டுபிடிக்கணும். தென் இன்வர்ஸ்னா என்ன, இன்வர்ஸுக்கு எப்படி ஃபைண்ட் பண்ண போறீங்க, ஆர்த்தோகோனல்னா என்னன்றது தான் உங்களோட எக்ஸசைஸ் 1.1ஓட கான்செப்ட். அண்ட் தேங்க்யூ ஸ்டூடெண்ட். இதுக்கப்புறம் நம்ம நெக்ஸ்ட் வீடியோவில் என்ன பார்ப்போம் அப்படின்னா, உங்களுக்கு ஒரு 10 தேரம் இருக்குது, அது டீட்டெயிலாக படிப்போம். தென் எக்ஸாம்பிள்ஸ் ஒரு 12 சம்ஸ் இருக்குது, அதையும் கிளியராக பார்ப்போம். தென் எக்ஸசைஸ் 15 சம்ஸ் இருக்குது, அதையும் நம்ம கிளியராக பார்ப்போம். ரொம்ப டீட்டெயிலாக நம்ம இந்த வீடியோவில் இனிமேல் பார்க்க போகிறோம். இது மாதிரி இன்ட்ரெஸ்டிங்கான வீடியோ பார்க்கறதுக்கு நீங்கள் பண்ண வேண்டிய ஒன்று என்னோட சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். என் சேனல் நேம் லவ்வி லாரன்ஸ் யூடியூப் சேனல். தேங்க்யூ ஃபார் வாட்சிங் மை வீடியோ அண்ட் தேங்க்யூ. பை.